ஹீமோகுளோபின் குறைபாடு மாதிரியே இன்னைக்கு விட்டமின் டி குறைபாடு நிறைய பேருக்கு இருக்குது. விட்டமின் டி குறைஞ்சு அப்படின்னா உடம்புல எலும்புகள் சத்து குறைய ஆரம்பிக்கும். இதை விட முக்கியமாக மனப்பதற்றம் உருவாகும். எப்படி சோடியம் குறைஞ்சா மனப்பதற்றம் உருவாகுதோ அதே மாதிரி விட்டமின் டி குறைபாடு இருக்கும்போது ஒரு மனக்குழப்பம் இருக்கும், மனப்பதற்றம் உண்டாகும், மன நோய்க்கு வழிவகுக்கும் விட்டமின் டி குறைபாடு. இதுக்கு நிறைய சப்ளிமெண்ட்ரி, நிறைய ஃபுட்ஸ், நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டாலும் இயற்கையாகவே விட்டமின் டி அதிகமாக சூரிய ஒளியில் கிடைக்குது. நீங்கள் சூரிய ஒளியில் டெய்லி ஒரு 1 மணி நேரம் இருந்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சிடும். எந்த டைம் நிற்கிறது அதெல்லாம் சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதிகாலை நிற்கிறது நல்லதா, சாயந்தரம் நிற்கிறது நல்லதா, எப்போ நிற்கிறது நல்லது, இது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இந்த டயத்தில் நீங்கள் நெல்லுங்க. நமக்கு தேவையான விட்டமின் டி அப்போ தான் அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்த டயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு வெறும் வெயில் என்னன்னா உடம்புல ஏதாவது ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி உண்டாகும். அப்போ நீங்கள் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த டைமில் நில்லுங்க. மீண்டும் சொல்கிறேன், காலைல 11 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வெயிலில் தான் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும்.